அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். நிறைய குழந்தைங்க சின்ன நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. அந்த நம்பர்ஸ் பற்றிய ஒரு சின்ன வீடியோ பார்க்கலான்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ முதல் நம்பர் என்னென்னா எண். இந்த எண் அப்படின்றது நேச்சுரல் நம்பர். ஓகேவா? இந்த நேச்சுரல் நம்பர் இருக்குல்ல, நேச்சுரல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டால் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எங்கே போகுதுன்னே தெரியாது. லாஸ்ட்டில் ஒரு இடத்துக்கு போகும். அந்த இடத்துக்கு இன்ஃபினிட்டியும் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு டபிள்யூ. இந்த டபிள்யூ அப்படின்றது என்னென்னா ஹோல் நம்பர். இந்த ஹோல் நம்பர் எங்கே போகுது, தரப்படுது அப்படின்னு சொன்னால் டபிள்யூ ஈக்குவல் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம ஜீரோ வித் இந்த நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஜீரோ யூனியன் என் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு சொன்னால் இஜெட். இந்த இஜெட் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கிராஃப் ஷீட் ஞாபகம் வச்சுக்கணும். சின்ன குழந்தைங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் ஷீட் தெரியாது, அம்மாட்ட கேட்டுக்கோங்க, அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகேவா? இந்த கிராஃப் ஷீட்டில் நீங்கள் என்னென்ன நம்பர்லாம் இருக்கோ அதுதான் நம்பர். கவனிங்க, 0 1 2 -1 -2, அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் என்னெல்லாம் இருக்கோ அதுதான் இஜெட். இஜெட் அப்படின்றது என்னென்னா செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்படின்னு அர்த்தம். தமிழில் முழுக்கள் அப்படின்னு அர்த்தம். இஜெட். இந்த இஜெட் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இங்கே -3 -2 -1, அடுத்து 0 1 2 3 ப்ளஸ்ஸும், அதாவது பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும், அதோட நடுவில் ஜீரோஸ் இருக்கும். பாசிட்டிவ், நெகட்டிவ், ஜீரோஸ் இதெல்லாம் கண்டெயின் ஆன பேர் என்னென்னா செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அழைப்போம். ஓகேவா? இன்டிஜர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எத்தனை நம்பர்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஒன்று நேச்சுரல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, 0 1 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சா? கிடையாது. நேச்சுரல் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு குழந்தைய கூப்பிட்டு நம்ம நம்பர் சொல்ல சொன்னால் அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி சொல்லும்? 1 2 3 இப்படி தான் கொண்டு வரும். அதனால அது நேச்சுரல். அடுத்து டபிள்யூன்றது என்னது? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? 0 அந்த நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். அவ்வளோதான். எல்லாமே பாசிட்டிவ் தான், ஆனால் 0 வரும். அடுத்து இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னால் என்ன சொன்னேன்? கிராஃப் ஷீட் பார்க்கணுன்னு சொன்னேன். கிராஃப் ஷீட்டில் நம்ம 0வும் இருக்கும், பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். அதனால் அது இன்டிஜர்ஸ் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இது நல்லா புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்ம போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னா ரேஷ்னல் நம்பர். என்ன நம்பர்? ரேஷ்னல் நம்பர். சரி, ரேஷனல் நம்பரை நம்ம க்யூன்னு சொல்லுவோம். இந்த க்யூ அப்படின்ற நம்பரை P/Q. இந்த P/Qன்னு இருக்கும். இந்த P, இந்த Q எங்கே இருக்கும்னா இஜெட்டில் இருக்கும். எங்கே இருக்கும்? இஜெட்டில் இருக்கும். என்னவானாலும் இருக்கலாம், பாசிட்டிவ்ஸாக இருக்கலாம், நெகட்டிவ்ஸாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அந்த Q இருக்குது பார்த்தீங்களா, அந்த Q வந்து எதாக இருக்கக்கூடாதுன்னா ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏன்னா எனிதிங் பை 0 வந்து என்னென்னா இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதனால் அதுவாக மட்டும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ P/Q, Pயும் Qவும் எதில் இருக்கும்? இஜெட்டில் இருக்கும். ஆனால் எதுவாக மட்டும் Q இருக்காது? Q கண்டிப்பாக 0வாக மட்டும் இருக்காது. Q ≠ 0. அதனால் நமக்கு இந்த இன்ஃபினிட்டி வந்துடுறதுக்காக அது இருக்கக்கூடாது. ஆனால் P/Qன்ற ஃபார்மேட் அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட்டு போகலாமா? சரி, இந்த Q இல்லாத நம்பர்ஸ் எல்லாம், அதாவது ரியல் நம்பர் எல்லா நம்பருமே, Qவில் எல்லா நம்பருமே, அந்த ரியல் நம்பர்னால் நேச்சுரல் நம்பரும் இருக்கும், ஹோல் நம்பரும் இருக்கும், இன்டிஜர்ஸும் இருக்கும், அது போக இந்த ரேஷ்னலும் இருக்கும், இரேஷ்னல் கூட இருக்கும். ஆனால் அந்த இதில் இருந்து ரேஷ்னலை மட்டும் ஒதுக்கி வச்சோம்னா அது இரேஷ்னல். அதாவது ஆறில் இருந்து க்யூவை நீக்கி வச்சிட்டோம்னா இரேஷ்னல் நம்பர். டீச்சர் இரேஷ்னல் நம்பருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இரேஷ்னல் நம்பருக்கு எப்படி இருக்குது எக்ஸாம்பிள்னா √2 √3
√5 இப்படி இருக்கும். இது மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இரேஷனல். நமக்கு இது வந்து ஷேர்டு அப்படின்ற வேர்டை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஷேர்டு தெரியுமா? SURD அப்படின்ற ஷேர்டு அப்படின்ற வேர்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரியும். நம்ம என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். N W Z அடுத்து என்ன பார்த்தோம்? Q அடுத்து R. இது ரெண்டில் இருந்து R மைனஸ் Q. இது நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டிஜர், ரேஷனல் நம்பர், ரியல் நம்பர், இரேஷனல் நம்பர். இதை விட்டுட்டு இன்னும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் என்னென்னா 12th ஸ்டாண்டர்டில் தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. அது பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அதாவது தமிழில் சிக்கலன், கலப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர். இது எப்போ அரைஸ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு x² = 0. இதுக்கு வந்து நம்ம ரூட் எடுக்க போகிறோம் -1க்கு. இந்த -1க்கு ரூட் எடுக்க முடியாத சமயத்தில் நமக்கு அந்த நம்பர் வந்துருச்சு. நாங்கள் இதை பாடும்போது நாங்கள் புதுசாக கற்றுக்கிட்ட பாடம் இதுங்க. இது பேர் கலப்பெண்ணுங்க. மெய் பகுதி ப்ளஸ் I கற்பனை பகுதி. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் Z = A + IB. இந்த ஏன்றது ரியல் பார்ட் ஆஃப் Z, பின்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் Z. இதை நம்ம பேஸ் பண்ணி அந்த சம்ம என்ன செய்யலான்னா தீர்க்கலாம். புரியுதா? நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுதா? இதுதான் வந்து என்ன நம்பர்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா C. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்ற C. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவ்வளோ தான் நம்பர்ஸ். ஓகேவா? சின்ன போர்ஷன் வந்து N. இதுக்கு அப்புறம் பெருசு வந்து கொஞ்சம் W. அடுத்து வந்து Z. அடுத்து வந்து Q. அதுக்கு அடுத்து வந்து R. அடுத்து வந்து தாங்க Z. இது C. Zன்னு சொல்ல C. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்கள் க்ளீனாக வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமே ஈஸியாக புரியும். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிறது என்ன நம்பர். நம்ம ஒரு பணம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் கையில். அது எந்த அளவு உள்ள பணம்? 10 ரூபா வச்சுருக்கோமா, 20 ரூபா வச்சுருக்கோமா, 50 ரூபா வச்சுருக்கோமான்னு தெரியாமல் நம்ம செலவு பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். என்ன நம்பர்னே தெரியாமல் அந்த நம்பர் கூட நம்ம வாழணும்னா எப்படி இருக்கும்? இன்னே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையில் நபர் கூட இருக்கணும், ஆனால் கணக்குனா நம்பர் கூட இருக்கணும். எல்லோரும் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? நல்லா புரிஞ்சிச்சா உங்களுக்கு நம்பர்ஸு? ஏதாவது டவுட்னா சாட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.